வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தமிழக அரசு ஒரு அறிவிப்பு செய்திருக்கின்றது. கிராம ஊராட்சி செயலர் பணியிடங்களுக்காக 1450 இடங்களை நிரப்புவதற்காக, பணியிடங்கள் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்புவதற்காக அறிவிப்பு செய்திருக்கிறது. அதற்கு என்ன தகுதி என்பதை சொல்லும் போது 10வது படித்திருக்க வேண்டும், 10th பாஸ் பண்ணியிருக்க வேண்டும், 10th 85% மார்க் எடுத்திருக்க வேண்டும், 15% ஜெனரல் நாலேஜ் இருக்க வேண்டும், வயது 18 34க்குள் இருக்க வேண்டும். இந்த நிபந்தனைக்குள் இருப்பவர்கள் அந்த அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம். நேர்முக தேர்வு மாவட்ட ஆட்சியர் இடம் இருக்கிறதே, எங்கெல்லாம் மாவட்ட ஆட்சியர் இடம் இருக்கின்றதோ அந்தந்த மாவட்டங்களிலே நம் நேர்முக தேர்வு நடைபெற இருக்கிறது என்பதாக அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இதை ஒரு இஸ்லாமியர் சொல்கிறார், குறைந்தது 10,000 பள்ளிவாசலிலே ஜும்மா நாள் என்று நீங்கள் என்ன செய்யுங்கள், அறிவிப்பு செய்யுங்கள். நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரருக்கு அந்த அரசு வேலை கிடைக்கட்டும் என்பதாக சொல்லி அவர் அறிவுறுத்திருக்கின்றார். கணியத்திற்குரியவர்களே, ஏன் இதை நான் சொல்கிறேன் என்பதாக சொன்னால், ஒரு சின்ன சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றேன். ஒரு பஸ்ஸிலே ஊனமுற்றோர் நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் பஸ்ஸில் பார்த்திருப்பீர்கள், பஸ்ஸினுடைய சீட்டின் மேலே எழுதி போட்டிருப்பார்கள், இது ஊனமுற்றோர் இருக்கை என்பதாக. ஆனால் ஊனமுற்றோர் இருக்கையில் நல்லா கை கால் நன்றாக இருக்கக்கூடிய உடல் நலம் பெற்ற ஒரு நபர் உட்கார்ந்திருக்கிறார். ஆனால் இடம் இல்லாமல் ஊனமுற்ற ஒரு நபர் நின்று கொண்டிருக்கிறார். இதை குறித்து அந்த ஊனமுற்ற நபர், நின்று கொண்டிருக்கக்கூடிய ஊனமுற்ற நபர் கண்டக்டரை பார்த்து கேள்வி கேட்கிறார். இது யாருக்காக ஒதுக்கப்பட்ட சீட்டு? ஊனமுற்றவருக்காக ஒதுக்கப்பட்ட சீட்டு. இவர் உட்கார்ந்திருக்கிறாரே என்பதாக நியாயம் கேட்கிறார். அந்த ஊனமுற்றவர், இடமில்லாமல் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊனமுற்றவர் தனக்காக ஒதுக்கப்பட்ட சீட்டை குறித்து கேள்வி கேட்கிறார். இது போன்று ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நம்மளுடைய சகோதரர்கள் 10,000 பள்ளிவாசலிலே அறிவிப்பு செய்ய சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதனுடைய மைனஸ் பாயிண்டை எது என்பதாக சொன்னால், ஒரு செயலை செய்ய வேண்டிய நேரத்திலே செய்யாமல் பிறகு வருத்தப்படுவான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள், யகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, என்னுடைய மரணத்திற்கு முன்பதாக நான் நன்மையை முற்படுத்தியிருக்க கூடாதா? வாழக்கூடிய காலங்களில் எல்லாம் நன்மை செய்யாமல் மரணித்ததற்கு பிறகு மனிதன் புலம்பக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, என்னுடைய மரணத்திற்கு முன்னால் நான் நன்மையை முற்படுத்தியிருக்க கூடாதா? மனிதனுடைய செயல் இப்படி இருக்கிறது. ஏதாவது ஒரு செயலை தவற விட்டு வருத்தப்படுவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, வாய்ப்புகள் கிடைக்கின்றது, அதை பயன்படுத்திக் கொள்ள சொல்கிறார்கள். அரசு வேலை கிடைத்து விட்டது என்பதாக எப்படி வேண்டாலும் இருந்து விடலாம் என்பதாக இஸ்லாமியர்கள் எண்ணக்கூடாது. ஏனென்றால் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டும் போது குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எப்படி சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள், அஃபஅமின அஹ்லுல் குரா ஐ யஅதியஹும் பஅசுனா பயாத்தவ் வஹும் நாயிமூன், அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா தூங்கும் போது அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களை பிடிக்காதா? அவர்களை பிடிக்காது என்பதாக அவர்களை எண்ணிக்கொண்டார்களா என்பதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை சொல்லும் போது, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தாரை அல்லாஹ் தூங்கக்கூடிய நிலையிலே மரணத்தை கொடுத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தாளர்கள் அளவு நிறுவையிலே மோசடி செய்தார்கள். அதாவது நேர்மையாக அவர்கள் வியாபாரம் செய்யவில்லை, நேர்மையாக தொழில் செய்யவில்லை. நம்முடைய இஸ்லாம்
தொழில் தர்மத்தை சொல்லித் தருகிறது. தர்மம் என்பதாக சொன்னால் என்ன? அந்த தர்மம் என்ற சொல்லிலே இரண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒரு அர்த்தம் நேர்மை, தர்மம் என்ற ஒரு அர்த்தத்துக்கு நேர்மை, தொழில் தர்மம், நேர்மையாக இஸ்லாம் அந்த தொழிலை செய்ய சொல்கிறது. அடுத்து இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய விஷயம், தொழில் செய்து தர்மம் செய்ய சொல்கிறது. அல்லாஹ் சொல்கின்றானே, தர்மத்தை கொண்டு நாம் என்ன செய்வோம்? பரக்கத்தை கொடுப்போம் என்பதாக. அப்ப தொழிலிலே தர்மமாக இருக்க, அதாவது தொழில் தர்மமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வியாபாரம் செய்ய வேண்டும், தொழில் செய்து தர்மம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே அழகாக சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அரசு வேலை கிடைப்பவர்களுக்கு இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நினைவுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே அவர்கள் செய்த அநியாயத்திற்காக, அவர்கள் தொழிலிலே நியாயமாக இல்லாத காரணத்திற்காக தூங்கும் போதே அவர்களுக்கு மரணத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே, அதாவது தவறு செய்யக்கூடியவர்களுக்கு பயமுறுத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். தவறு செய்யாமல் நேர்மையாக இருக்கின்றார்களே அவர்களுக்கு அல்லாஹ் இதை அறிவுரையாக சொல்லி காட்டுகின்றான். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டாலும் அது பயன்படத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாய்ப்பை தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.